அமைதியாக இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானிக்க வேண்டும். சரி, அடுத்ததாக சிறிய ஓய்வின் பின்னர் எல்லோரும் யோகாசனம் பழகச் செல்லலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும். யோகாசனம் சிறப்பாக இருந்தால் தியானம் சிறப்படையும். தியானம் சிறப்படையமாக இருந்தால் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். திருக்குறள் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய அறநூல். முப்பால்களையும் தன்னகத்தே கொண்டது. அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 133 அதிகாரங்களையும் 1330 குறள்களையும் கொண்டது. ஈரடி வெண்பா என சிறப்பிக்கப்படுகின்றது. இதை பாடியவர் தெய்வப்புலவர் என போற்றப்படும் திருவள்ளுவர் ஆவார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் முதன்மையானது. அதேபோல இந்த உலகின் தோற்றத்திற்கெல்லாம் அந்த ஆதி பகவனாகிய இறைவனே முதற்காரணனாவான். எனக்கு பாருங்க, நீரையில வேற இருந்தது. இதாண்டா உங்களோட இருந்து நான் படிக்கிறதே இல்ல. இதான் நான் வீட்டை மேல் மாடியில இருந்து படிக்கணும். உங்களோட இருந்து படிக்கிறதுக்கு நான் மரத்துல இருந்து படிப்பேன். போங்கடா. டேய், ஏற்கனவே ஒருத்தனை அனுப்பிட்டு நீ உன்னோட இருந்து படிக்கிறா போடா. தம்பி, என்ன புத்தகங்கள் படிப்பதற்கு போட, தலையில் வைத்து படுப்பதற்கு அல்ல. படிக்கலாம் தானே? போட. அனைவரும் அரைவட்டமாக வருவோமா? புத்தகம் எல்லாம் படித்தீர்களா? நல்ல புத்தகங்கள். நல்ல புத்தகங்களை படிப்பது நல்ல நண்பர்களை விட மேலானது. ஒரு நூலகம் திறக்கப்படுவதனால் ஏராளம் சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. புத்தகங்கள் அவ்வளவு பெறுமதியானவை. ஆரம்பத்தில் உங்களில் சிலருக்கு கற்பதற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும். அக்கறை எடுத்து படியுங்கள். ஆழமான சிந்தனைகள் உங்கள் உள்ளங்களில் இருந்து ஊற்றெடுக்கும். வணங்குகிறேன் குருவே. உங்களுக்கு என் நல்ல ஆசைகள். இப்போது குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? குழந்தைகள் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் நிலைப்பாடு எப்படி உள்ளது? சற்று சிரமப்படுகிறார்கள். போக போக எல்லாம் சரியாகிவிடும். போய் வாருங்கள். என் ஆசீர்வாதங்கள். சரி குருவே, நான் பார்த்துக் கொள்கிறேன்.
ஆரம்ப காலத்திலேயே தமிழின் அழகை இலக்காக கொண்டு தொல்காப்பியர் வகுத்த இலக்கணத்திற்கு இணையது. காரைக்கால் அம்மையார், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் அருளிய பக்தி இலக்கியங்கள் தமிழ் மொழிக்கு அழகு சேர்த்தன. தமிழரின் தொன்மையை உலகிற்கு அறிவித்தவர் கால்டுவெல் பெருந்தகை. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். செடியாக தழைக்கச் செய்த செம்மல் நிறைதமிழ் மலையாம் மறைமலை அடிகள். அதை மரமாக வளர்த்து மாண்புறச் செய்தவர் செந்தமிழ் செல்வர் தேவனைய பாவனர். இவர்களை பற்றியும் நாங்கள் கேட்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலேயே எமது மூதாதையர் கபிலர், பரணர், நக்கீரர் போன்ற புலவர்கள் மிகச் சிறப்பாக தமிழை வளர்த்திருக்கிறார்கள். அவர்களை பற்றியும் நாம் கேட்க வேண்டும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் குருவே. இன்று எமக்கு அமுத மொழியை அள்ளித்தந்த ஔவை பாட்டியை பற்றி பார்ப்போம். ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை போன்ற பல அரிய நூல்களை அள்ளித்தந்தவர் ஔவை பாட்டியார். ஔவை கிழவி நம் கிழவி, அமுதின் இனிய சொற்கிழவி. ஔவை பாட்டி எங்களுடைய தமிழ் வளர்ப்பதில் அதிகம் பாடுபட்டவர்களில் ஔவை பாட்டியும் ஒருவர். அந்த ஔவை பாட்டியை பற்றித்தான் இன்று நாம் கற்க உள்ளோம். ஔவை பாட்டி பாடிய ஏராளமான அழகான பாடல்கள் உண்டு. வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும், குடியுயர கோனுயர்வானன்று அழகாக பாடியுள்ளார் எங்கள் ஔவை பாட்டியார். உங்களுக்கு ஒரு கதை சொல்ல வேண்டும். அதியமான் என்றொரு மன்னன். அவனுக்கு ஒரு அருங்கனி கிடைக்கின்றது, நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனியை உட்கொண்டால் நீண்ட ஆயுளை பெற்றுவிடலாம். அந்த அருங்கனி அந்த மன்னனுக்கு கிடைத்த போதும் அந்த மன்னன் அதை தனக்கு பயன்படுத்தி கொள்ளாமல் ஔவை பாட்டியிடம் கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? தான் வாழ்ந்து இந்த நாட்டினை வளப்படுத்துவதை விட ஔவை பாட்டியிடம் கொடுத்தால் இவ்வுலக வளர்ச்சிக்காக ஏராளமான பாடல்களை அருளச் செய்து உலகை நன்றாக வளப்படுத்த முடியும் என்பதற்காக அந்த நெல்லிக்கனியை ஔவை பாட்டியிடம் கொடுத்தான். அத்தகைய பெருமை பெற்றவர் ஔவை பாட்டியார். குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் நன்றாக தேர்ச்சி பெற்றுள்ளீர்கள். ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்பொழுது நன்றாகவே தேர்ச்சி பெற்றுள்ளீர்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. எடுத்து படிப்போம், தமிழ் மொழியினை அழகாய் வளர்ப்போம், சான்றோர் மரபினை காப்போம், நாம் சாதனை செய்து உயர்வோம். ஏடுகள் எடுத்து படிப்போம், தமிழ் மொழி
அழகாய் வளர்ப்போம் சான்றோர் மரபினை காப்போம் நாம் சாதனை செய்து உயர்வோம் தமிழ் வளர்ப்போம் உலகெங்கும் தமிழ் வளர்ப்போம் உலகெங்கும் தமிழ் வளர்ப்போம் உலகெங்கும் தமிழ் வளர்ப்போம் ஏடுகள் எடுத்து படிப்போம் தமிழ் மொழியினை அழகாய் வளர்ப்போம் சான்றோர் மரபினை காப்போம் நாம் சாதனை செய்து உயர்வோம் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் தாங்காது மன்னோ பொறை நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும் கடமை தெளிந்தோம் கண்ணியம் புரிந்தோம் கட்டுப்பாடும் உணர்ந்தோம் தமிழ் கற்றவர்கள் என்றும் கரைந்ததில்லை பண் பெற்றவர்கள் எங்கும் மறைந்ததில்லை அமுத மொழியை நன்கு கற்றிடுவோம் அதை அகிலமெங்கும் நாம் உரைத்திடுவோம் இதுதானே எங்கள் வாழ்வு தமிழ் வளர்ப்போம் உலகெங்கும் தமிழ் வளர்ப்போம் உலகெங்கும் தமிழ் வளர்ப்போம் உலகெங்கும் தமிழ் வளர்ப்போம் ஏடுகள் எடுத்து படிப்போம் தமிழ் மொழியினை அழகாய் வளர்ப்போம் சான்றோர் மரபினை காப்போம் நாம் சாதனை செய்து உயர்வோம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே செந்தமிழ் நாடெனும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காலினிலே இந்த தந்தையர் நாடென்ற பேச்சினிலே புதிய சக்தி பிறக்குது மூச்சினிலே குருவை மதிப்போம் குணம் வள காப்போம் சான்றோர் மொழி வளர்ப்போம் கான பறவைக்கு கலையை சொல்வோம் இயலிசை நாடகமாய் ஒரு பாதையில் அணியாய் எழுவோம் ஓர் 1000 விதைகளாய் முளைப்போம் புயலாய் நாங்கள் என்றும் எழுந்திடுவோம் புது மலர இன்று நாம் பூத்திடுவோம் இதுதானே எங்கள் வாழ்வு தமிழ் வளர்ப்போம்